ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அருமையான வேளையில் உபவாச ஜெபத்திற்கு கலந்து கொள்ள இந்த ஸ்தலத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கும் டிவி முன்பாக இருந்து இந்த உபவாச ஜெபத்தை கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கும் யூடியூப் மூலமாக பார்க்குற பிள்ளைகளையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த அருமையான வேளையை நம்ம துதி வேலைகளை கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளுக்கு இந்த நாளிலும் பாராட்டின கிருபைகள் இரக்கங்கள் ஏராளம். நம்ம ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அவளுக்கு எவ்வளவோ நன்றி சொல்லி அவரை துதிப்போம், அவரை புகழுவோம், போற்றுவோம். நம்ம வானாதி வானாங்கள் கொள்ளாத அற்புதம் நம்மளுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்காக அவரை வாழ்த்துவோம், அவரை நாமத்தை சொல்லி துதிப்போம். இந்த நாளிலும் டிவி முன்பாக அமர்ந்து உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் எல்லாரும் சிந்தனை சிதறடிக்காதபடி ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தை புகழுவோம், அவர் நாமத்தை சொல்லி துதிப்போம். இந்த நாளிலும் வாசித்த சங்கீதத்திலே கர்த்தரை துதிங்கள், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரம் உள்ளவர் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அப்படி வல்லமுள்ள தேவனை நோக்கி நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு இசைந்து நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். அப்பா பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், அன்பின் பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா என்னை ஆட்கொண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நேச பிதாவே பரிசுத்த பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு ஸ்தோத்திரி. இயேசு என்ற நாமத்திற்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரி. இம்மானுவேலரே தேவன் என்னோடு இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே உயர்ந்தவரே சுவாமி, தாழ்வில் எங்களை நினைக்கிறவரே, நீர் உயர்ந்தவராயிருந்தும் பூமியின் தாழ்விடங்களில் வசிக்கிற எங்கள் மேலும் உடைய கண்கள் நோக்கமாயிருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அனாதி வானங்கள் கொள்ளாத அற்புதரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வானமது சிங்காசனம் பூமி முது பாதஸ்தலம் சுவாமி. கர்த்தர் நீர் அவ்வளவு பெரியவர் சுவாமி. அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு இருப்பதற்காக, எங்கள் நடுவில் இருப்பதற்காக சுவாமி, நாங்கள் கூப்பிடுகிற போது எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்டு பதிலளிக்கிற தகப்பனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் சீயோனிலே பெரியவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவரும் புகழப்படத்தக்கவருமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மகாராஜாவுமாய் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த பர்வதத்தில் அப்பா நீர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேருபின் மத்தியிலும் செராபின் மத்தியிலும் வீற்றி இருந்தாலும் சுவாமி, உம்மை சுற்றி தூதர்களும் பரிசுத்தவான்களும் ஆர்ப்பரித்து துதித்தாலும் ஏழைகளும் தூசிகளும் சாம்பலுமா குப்பைகளுமாக எங்கள் துதிகளை விரும்புகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. அப்படி இந்த நாளிலும் உம்மை துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது ஆண்டவரை துதிப்பது ஏற்றது இன்பமாய் இருக்கிறது. நீங்க துதிக்க அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இன்பமாய் ஏற்றுக்கொள்வதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அப்பா நம்மத்திலே இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், எங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஆதியும் மந்தமும் அல்பா ஒமேகாவும் ஆனவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த நம்ம மத்தியிலே, நம்ம நடுவிலே, இந்த நாளில் ஒவ்வொருவர் வீட்டிலே இருப்பதற்காக நன்றி. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவர் நடுவிலே, அவர்கள் வீட்டிலே அப்பா நீங்க இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜாவே வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாதவர், வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவராக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா எவ்வளவு மேன்மை உள்ளவர், சர்வத்தையும் படைத்தவர், சர்வ சேனைகளை உண்டாக்கினவர். ராஜாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே வல்லமுடையவர், மகிமையான காரியங்களை செய்து வருகிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வாஞ்சையோடு கேட்கிற மக்களுக்கு நிச்சயம் தருகிற தகப்பனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு கடங்கா பெருமிச்சுகளோடு எங்களுக்கு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கென்று
ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருப்பதற்காக நன்றி. யாருக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கும்? நமக்கு கொடுத்திருக்கிறாரே, ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னை துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னை துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பேரும் கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குஷ்டரோகி சொந்தமானது, அவர் தோட குஷ்டரோகி சொந்தமாயினார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார்ல. நம்ம வாழ்வில் நித்தமும் நம்மளை நடத்துகிறார். நித்தமும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருப்பதே ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு, ஆண்டுடைய இரக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் பேப்பரை திறந்து பார்த்தோம்னா எவ்வளவோ பயங்கரமான கொலைகள், கொள்ளைகள், இன்னும் மரணங்கள் நேரிடுகிறது. நிமிஷத்திலே மடிந்து போயிடறாங்க ஜனங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார்கள. அந்த நன்மைக்காக நன்றி செலுத்துவோமா? வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், யூடியூப்லாம் பார்க்குற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஒவ்வொரு நன்மையான காரியங்களை நினைத்து நன்றி சொல்லுங்க. எஸ்அப்பா, நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி செலுத்தினே கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி. இப்படி ஒரு ஆராதிக்க ஒரு நல்ல டிவி எங்களுக்கு கொடுத்தீங்களே, நாங்கள் அலைந்து திரிந்து போகாதபடி வீட்டுக்குள்ளே இருந்து ஆண்டு சத்தத்தை கேட்பதற்கென்று எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த கிரேஸ் டிவிக்காக நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரே, எத்தனை கடினமான பாதையிலே சென்றோம், ஆனாலும் கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறாரே. இந்த டிவியை தொடர்ந்து நடத்துவதற்கு உதவி செய்த சகோதரனுக்காக நன்றி செலுத்துவோம். அவர் எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், ஆனாலும் வியாதி வந்தாலும் விடாதபடி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அறியாத பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு செய்கிற இந்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துவோமா? தகப்பன் இந்த கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? இப்படி ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஸ்கூல் இடம் கிடைக்க உதவி செய்தார், நல்ல காலேஜில் இடம் கிடைக்க செய்தார், பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கு உதவி செய்திருக்கிறார். அதற்கெல்லாம் நன்றி செலுத்துவோமா? கோடை விடுமுறை முடிந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக உதவி செய்திருக்கிறார். நல்ல பண தேவைகளை சந்தித்திருக்கிறார். அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் தங்களுடைய உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்க. கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே, கர்த்தர் அப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நம்ம தேசத்திற்காக செபித்தோம். கர்த்தர் கொடுத்த திறந்த வாசலுக்காக நன்றி. இந்த சுவிசேஷ பணி நடப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இந்த திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துவோமா? நம்ம வாழ்கிற இந்தியா தேசத்திற்காக நன்றி செலுத்துவோம். கிருபையாக இந்த தமிழ்நாட்டை நமக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆயர்மாரை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அதற்காக நன்றி செலுத்துவோமா? ஒவ்வொருவரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு துதி செலுத்திக் கொண்டே இருக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டார். ஆண்டவர் எது அதை ரொம்ப பிரியப்படுகிறார். ஆண்டவர் நீங்க என்ன நன்றியெல்லாம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். கர்த்தரும் அதை விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருங்க.
கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாடுவோம், மகிமையின் தேவனை போற்றி பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாடுவோம், மகிமையின் தூதர் வாழ்த்தும் தேவன், தூயர் போற்றும் தேவன், மாசில்லா இயேசுவை வாழ்த்தி என்று வணங்குவோம். தேவனே வாரும், ஆவியே வாரும், ஆர்ப்பரிக்கின்றோ அல்லேலூயா. தேவனே வாரும், ஆவியே வாரும், ஆர்ப்பரிக்கின்றோ அல்லேலூயா. போற்றி பாடி துதிப்போம், இயேசு நாமம் துதிப்போம். போற்றி பாடி துதிப்போம், இயேசு நாமம் துதிப்போம். சர்வலோகநாதா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வலோகநாதா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவனே வாரும், ஆவியே வாரும், ஆர்ப்பரிக்கின்றோம் அல்லேலூயா. தேவனே வாரும், ஆவியே வாரும், ஆர்ப்பரிக்கின்றோம் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாருங்க, ஆவியானவரே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைத்திருக்கிறோம். உங்கள் வீடு ஆண்டுடைய பிரசனத்தினால நிரம்பி இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஏனென்றால் நம்ம ஜெபிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். அதில் அந்த ஜெப வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம இந்த நாளுக்குரிய அர்ப்பணிப்பை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவது ஆண்டவருக்கு பிரியம். அதனால நம்ம செய்கையினால, கிரியையினால, நம்ம எண்ணங்களினால எப்படினாலும் ஒரு சில பாவங்களை நம்ம செய்து விடுவோம். அது நம்ம தேசத்திற்காக, நம்ம திருச்சபைக்காக, சமுதாயத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்பதற்காக கூடி வீட்டில் இருக்கிறோம். நம்ம இந்த ஸ்தலத்தில் இருக்கிறோம். எல்லாரும் நம்ம ஒரு விசை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் அதை விரும்புகிறார். நம்முடைய அர்ப்பணிப்பு மகா பெரியது. ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய ஆண்டவர் கிருபை செய்கிறார். அதில் நம்முடைய ஜெபதூபம் நிச்சயமாக தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டி அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நிச்சயமாக தருவது நிச்சயம். ஒரு நிமிஷம் நம்மளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? முற்றிலுமாய் அற்புதனாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே.
உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்று ராஜா உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். துதி ஸ்தோத்திரங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருப்பாக ஸ்தோத்திரம். எல்லா துதி ஸ்தோத்திர வீடுகளிலிருந்து செய்த பிள்ளைகளுடைய எல்லா துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்திலிருந்து எடுத்த துதிகளையும் கர்த்தர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த தகப்பனுடைய பிரசன்னமும் ஆளுகையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தேசத்திற்காக, சபைக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் தேசத்திலே மாபெரும் எழுப்புதலையும் எங்கள் குடும்பங்களையும் சமாதான சந்தோஷத்தையும் திருச்சபைகளை மாபெரும் எழுப்புதலையும் கர்த்தர் கிருபையாக கட்டிட போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.